ஆண்டவரோட காணொலிக்கு வரவேற்கிறேன். என்னடா பயணத்துக்கு கிளம்புற சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னில இருந்து ஒரு 4 நாள் இங்க தான் இருக்க போறேன். என்னோட பயணத்துக்காக ஒரு சில வீடியோஸ்ல எடுக்க வேண்டியது இருக்கு. கூட நான் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் அடுத்த ஒரு 4 நாள் நான் என்ன பண்ணிட்டு தான் இந்த வீடியோஸ் தான் வரப்போகுது. முதல்ல நம்ம இன்ஸ்டாகிராம் நண்பர் நம்மளுக்கு ஒரு ஜெபமாலையை கொடுத்தாரு. இந்த பொருள் என் பள்ளி பருவ நண்பன் ஜெயராமன் வந்து கொடுத்தான். அப்புறம் நம்ம நண்பன் கிஸ்தனி கிஷோர் எனக்கு ஒரு SSD பிரசன்ட் பண்ணா. என்னோட பயணத்துக்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஒரு உமாவை கொடுத்துட்டேன். மதியானம் கிச்சன் பக்கம் போனா அருமையான சாப்பாடு. இதெல்லாம் பார்க்கும் போது அடுத்த வர மாதங்கள்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் இந்த சாப்பாடெல்லாம். சரி, ஈவினிங் மழை வந்ததே போய் முட்டை பப் சாப்பிடலான்னு போனா ஒரு 3 கடை ஏறி இறங்கிட்டோம். நம்மள மாதிரி ஒரு சில கூட்டங்கள் சுத்திட்டு இருந்தாங்க போல, நாக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு தான் ஒரு இடம் இருக்குது காப்பின்னு, டைரக்டா அங்க போயிட்டு ஒரு காப்பி ஒன்று போட்டுட்டு சரி தூக்கி இவனை ஒரு ஷாட் போடலான்னு பார்த்தா இவன் நம்மள தூக்கி ஒரு ஷாட்டை போட்டான். நம்மளும் லேசுப்பட்ட ஆள் இல்ல, திருப்பியும் ஒரு ஸ்மாக் போட்டு நம்ம வெற்றி பெற்றுட்டோம். இதுக்கு மேல போயிட்டு அவனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என் கதையை முடிச்சிருவான். ஏன்னா நண்பனுக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துல ஒரு கடினமான போட்டி இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம கிஷனி கிஷோருக்கும் எனக்கும் இந்த தோசை கல்ல தோசையே சுட முடியல. நான் ஒரு 4 தோசையை வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி கிஷோர் முடிஞ்சா நீ சுடுறான்னு, ஆனா அவன் அப்பயே பெட்டு காட்டுறான்னா, அவன் எப்பெல்லாம் பெட்டு காட்ட சொல்றானோ அவன் கண்டிப்பா அதை தேய்ச்சிருவான். ஆனா முதல்ல ஒரு 3 தோசையை வேஸ்ட் பண்ணிட்டான். 4 தோசையும் போட மாட்டான்னு நினைச்சேன். கடைசியில மாஸ் காமிச்சிட்டான். நம்மளுக்கு ஒரு அசிங்கமா போயிடுச்சு. அதெல்லாம் தட்டி விட்டு முதல்ல தோசையை சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இவர் வேற யாரும் இல்ல, கிஷோரோட அண்ணன் நவீன் தான். தலைவன் சாதாரணமால இல்ல, பெரிய கோவிந்தன். எங்களுக்கு அப்பெல்லாம் இன்ஸ்பிரேஷன் இவர் தான். எங்களுக்கு எல்லாம் இந்த கேலஸ்தனிக் பேர் இப்பதான் தெரிஞ்சது. ஆனா கோவிந்தன் எங்களுக்கு பேர் தெரிஞ்ச முன்னாடியே வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம். இவரோட எடிட்டிங் எல்லாம் பார்த்து காப்பி வச்சு நாங்களாம் அப்ப ஸ்கூல் டைம்ல எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். கிஷோரை தெரியறதுக்கு முன்னாடி நவீன் ப்ரோ எனக்கு தெரியும். 2 பேரும் ஒரே ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் இருந்தோம். இவர் என்னோட சீனியர். பாத்தீங்கன்னா லாங் ஜம்ப் அத்லெட், முரட்டுத்தனமான ஆளு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அத்லெட் இப்போ வரைக்கும். கடைசியா தூங்குறதுக்கு முன்னாடி ஓட்டையில பால் போடுற கேம் எதுவும் அதை விளையாடி முடிச்சுட்டு என்னோட அடுத்த பயணத்துக்கான வீடியோவை எழுதிட்டு அந்த நாள் முடிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் நண்பர்கள், எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.